Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா மஷ்ரூம் கிரேவி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மஷ்ரூம் கிரேவி பண்றதுக்கு மஷ்ரூமை இந்த மாதிரி லாங்கா கட் பண்ணி எடுத்துக்கறோம். இதை இப்போ பாயில் பண்ணி எடுக்க போறோம். அதுக்கு வாட்டரை இந்த மாதிரி பாயிலிங் ஸ்டேஜ்ல கட் பண்ணி வச்ச மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா நல்லா ஈஸியா வெந்துரும். மஷ்ரூம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ நம்ம இதை ஹை ஃப்ளேமில் ஒரு 3 minutes நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். எவ்ரி ஸ்டெப் நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது 3 minutesக்கு அப்புறமா இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது கூட நம்ம கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம எடுத்த ஸ்டேஜ்லேயே கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபார் மசாலா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். கேஷ்யூஸை ஒரு 10 கேஷ்யூஸாக இருக்கட்டும் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம இந்த மஷ்ரூம் கிரேவியில் எந்த ஒரு பட்டை லவங்கமோ ஆட் பண்ணலை. இப்போ 4 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன், வர மிளகா. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு தனி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் பாப்பி சீட்ஸ் கசகசா எடுத்திருக்கேன். அது நல்லா பொரிச்ச வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மசாலாவுக்கு ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வறுத்த மசாலாவை நம்ம வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 big chopped onions, நல்லா ஸ்மாலாக சாப் பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்மாலாக சாப் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ ஸ்மாலாக சாப் பண்ணிக்கிறோமோ அப்போ தான் கிரேவியில் அந்த வெங்காயம் இருக்கிற மாதிரியே தெரியாது. இப்போ நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ பியூரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிக் சைஸ் டொமேட்டோ எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன், பேஸ்ட் மாதிரி. இப்போ நல்லா இது பாயில் ஆகட்டும், ரா ஸ்மெல் போகட்டும். போனதுக்கு அப்புறமா நம்ம பவுடர்ட் ஐட்டம் சேர்த்துக்கலாம். இப்போ சில்லி பவுடர், கொரியாண்டர், கரம் மசாலா, ஜீரக பவுடர், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸோ வீடியோஸோ உங்களுக்கு ரிசீவ் ஆகும். பாருங்கள், கிரேவி இந்த அளவுக்கு நல்லா ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். ரொம்பவே ஒரு சிம்பிளான கிரேவி. இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த கிரேவியை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 to 3 minutes நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பாயில் பண்ணி வச்ச மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். காளான்,
இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைல் கறி, மஷ்ரூம் கறி கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், எதுவுமே தெரியல. அதுக்கு தான் வந்து ஸ்மாலாக கட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ரொம்ப சேர்க்க வேண்டாம், சும்மா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் வந்து மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க. பட் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, மஷ்ரூம் கறி வீட்டிலே சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இது சப்பாத்தி, நான், ஈவன் ஃபார் தோசா, இட்லிக்கு போட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ யம்மியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கூடவே subscribe the channel and thank you for watching.